அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய டைகர் கிரெடிட் கார்டோடைய ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் இந்த கிரெடிட் கார்டில் சப்போஸ் ஏதாச்சும் குறைகள்லாம் இருக்குன்னா அது வந்து என்னது, இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கலாமா வேணாமா, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் இப்போ வரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சப்போஸ் உங்களுடைய ஏரியாவில் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய சர்வீஸ் இல்லைனா அப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காது. மேபி இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபியூச்சரில் மேபி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ இந்த கார்டில் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இதில் அந்த டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் ஒரு குவார்ட்டரில் என்னன்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஒரு வருஷத்தில் என்னன்னா 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு குவார்ட்டரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. ஒரு ப்ரையாரிட்டி பாஸ் வந்து தருவாங்க. அது மூலியமாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ப்ரையாரிட்டி பாஸ் வந்து கிடைக்கும். தென் இதில் எந்த விதமான அந்த ஸ்பெண்ட் பேஸ்ட் கிரைட்டீரியா கிடையாது. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த கார்டு மூலியமாக இவ்வளோ டைமில் இவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அது மாதிரி எந்த விதமான அந்த ஸ்பெண்ட் பேஸ்ட் கிரைட்டீரியா கிடையாது. ஸோ அதனாலேயே இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த விஷயத்தில். ஸோ இதில் அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது மூலியமாக அந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லான்ச் இருக்கும். அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அங்கே இருக்கிற நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்குது. அடுத்த ஃபீச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி, சப்போஸ் உங்களுக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் டைகர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா, இதில் வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் கேம் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் ஒரு குவார்ட்டரில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் லெசன் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வருஷத்துக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் லெசன் வந்து கிடைச்சிரும். ஸோ நிறைய பேருக்கு மேபி இந்த ஃபீச்சர் வந்து பிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கால்ஃப்லாம் வந்து பிடிக்கும்னா, இந்த கால்ஃப்லாம் விளையாட பிடிக்கும்னா, இல்லைனா இந்த கால்ஃப் லெசன்லாம் பிடிக்கும்னா, அப்போ நீங்கள் வேணும்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா, இதில் புக் மை ஷோவில் அந்த மூவி டிக்கெட் பெனிஃபிட் வந்து கிடைச்சிருது. அதாவது என்னன்னா, ஒரு கேலண்டர் இயரில் ஒரு 6 மாதத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் ஒரு மூவி டிக்கெட்டில் அப் டு 500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருது. ஸோ அதனால் ஒரு கேலண்டர் இயரில் 6 மாதம் நம்ம சொல்லும் போது அதை நம்ம ஜனவரி டு ஜூனு, அதுக்கப்புறமாக ஜூலை டு டிசம்பர் தான் சொல்லுவோம். ஸோ அந்த 6 மாதத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் இந்த கணக்கில் ஒரு கேலண்டர் இயரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட் வந்து கிடைச்சிருது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேட்டரில் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு ப்ரீமியமான ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட்டோடைய விலை வந்து 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோடைய விலை வந்து 1000 ரூபா. இப்போ அந்த 2வது டிக்கெட்டில் என்னன்னா, உங்களுக்கு அப் டு 500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் மொத்தமாகவே என்னன்னா, நீங்கள் 500 தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த 2 டிக்கெட்டுக்குமே சேர்த்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுலேயே சப்போஸ் ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோடைய விலை வந்து 400. தென் இதில் என்னன்னா, உங்களுக்கு அந்த 2வது டிக்கெட்டில் வந்து 200 டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாகவே அந்த 2 டிக்கெட்டுக்குமே சேர்த்து நீங்கள் 200 தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த புக் மை ஷோவில் இந்த மூவி டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா, இதுவுமே நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் என்னன்னா, அந்த டிஸ்கவுண்டட் ஃபோரெக்ஸ் மார்க்அப் ஃபீச்சர் வந்து கிடைச்சிருது. ஸோ இது வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் அப்ராடில், அதாவது என்னன்னா ஃபாரினில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது பேங்க் உங்ககிட்ட அந்த ஃபோரெக்ஸ் மார்க்அப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, மேபி ஒரு 2%, 3%. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ஃபோரெக்ஸ் மார்க்அப் ஃபீ தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேங்க்ஸு. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் அப்ராடில், அதாவது என்னன்னா ஃபாரினில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க வந்து ஓரளவுக்கு கம்மி, அதாவது என்னன்னா 1.5% ஃபோரெக்ஸ் மார்க்அப் ஃபீ தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டிஸ்கவுண்டட் ஃபோரெக்ஸ் மார்க்அப் ஃபீ தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் மற்ற கிரெடிட் கார்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது இவங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்னன்னா, அந்த ஸ்லாப் வைஸ் தான் வந்து ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 1 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போது ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும்.
தென் இதுலேயே சப்போஸ் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது, சப்போஸ் 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அதில் ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 2 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இல்லைனா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அதில் ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 4 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இல்லைனா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ 6 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்னா ஒரு ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு என்னென்னா 40 பைசா, அதாவது என்னென்னா 0.40 ருபீஸ். தென் இதுலேயே நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இப்பயும் புரியலனா நான் உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் நீங்கள் 6 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற 1 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 1000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமாக 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் பண்ண ஸ்பெண்டில் அப்போ என்னென்னா ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த கணக்கில் 3000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமாக 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பண்ண ஸ்பெண்டில் அப்போ என்னென்னா ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 4 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கணக்கில் 10,000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமாக 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் பண்ண ஸ்பெண்டில் அப்போ என்னென்னா ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 6 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த கணக்கில் என்னென்னா 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக என்னென்னா 20,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த கணக்கில் என்னென்னா இதோடைய மதிப்பு வந்து எவ்வளோ வருதுன்னா, அதாவது என்னென்னா ஒரு ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு வந்து 40 பைசா. ஸோ அந்த கணக்கில் என்னென்னா 20,000 ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு என்னென்னா 8,000 ரூபா. தென் இதில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா, அதை நீங்கள் வேணும்னாக பணமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய இண்டஸ் மூமெண்ட்ஸ்னு இருக்குது, அங்கே வேணும்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம், அங்கே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏர்லைன் மைல்ஸ்னு இருக்குது, அங்கே வேணும்னா கூட அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டு தான். இதில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா, இதில் அந்த டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. அதில் எந்த விதமான அந்த ஸ்பெண்ட் பேஸ்டு கிரைட்டீரியா கிடையாது. அதுக்கப்புறமாக புக் மை ஷோவில் அந்த மூவி டிக்கெட் ஆஃபர் வந்து கிடைச்சிருது. அதுக்கப்புறமாக 1.5% டிஸ்கவுண்டட் 4x மார்க்கப் ஃபீ, அந்த ஃபீச்சர் வந்து கிடைச்சிருது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபீச்சர். இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஆனால் லைஃப் டைம் ஃப்ரீ இருந்தும் இவங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அது மட்டும் இல்லாமல் அந்த என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம IndusInd பேங்கோடைய இந்த டைகர் கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு 3 ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.